வணக்கங்க. நம்ம எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் இருக்க சாம்பார் ப்ரீமிக்ஸ் அதுதாங்க செய்ய போகிறோம். இப்போ இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸில் செஞ்ச சாம்பார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த பேச்சுலர்ஸு இது மாதிரி அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப கை கொடுக்கும். இதில் எந்த ரூல்ஸும் கிடையாதுங்க. நம்ம இஷ்டத்துக்கு என்ன கையில் காய்கறி இருக்கோ அதை வச்சு செய்ய போகிறது தாங்க சாம்பார் ப்ரீமிக்ஸு. இப்போ நம்ம கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு செய்கிறோம். வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் கூட போதும் இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ். ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் தாளிச்சிக்குங்க, வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். அளவாக பருப்பு போடணும், மிளகாத்தூள் போடணும், புளி சேர்க்கணுங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் குக்கரில் இது அவசர சாம்பார், அப்போ நம்ம குக்கரில் போட்டு உடனே இறக்கிட பார்க்கலாம். இல்லை எனக்கு கடாயில் கொதிக்க வைக்கணும்னாலும் நீங்கள் அதை மாதிரியும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிக்கங்க. இப்போ 4 பேர் சாப்பிட்ற அளவு நான் செய்கிறேன். இப்போ அதையே 4 பேர் 2 பேர் சாதத்துக்கு எடுத்துக்கலாம். திரும்பி நைட்டுக்கு தோசை, இட்லி எதுக்கு வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இது நம்ம எஸ்கே ஃபுட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் கிடைக்குதுங்க. உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு நம்ம இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸை சேர்த்துட்டோம். அதே மாதிரி தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துருங்க. நீங்கள் உப்பு, புளி, மிளகாத்தூள், பெருங்காயம் எதுவுமே சேர்க்க வேணாம். ஈவன் கருவேப்பிலை முதற்கொண்டு அதில் பவுடர் பண்ணி போட்டிருக்கோம். இதை குக்கரில் வச்சுட்டு ஒரு 3-4 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா டைரெக்டாக அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ப்ரீமிக்ஸில் செய்கிற சாம்பார். நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள்.